நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கலி கேஎல் ராகுல் இஸ் த பெஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன், பெட்டர் தேன் கோலி. கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சா தெரியும், டெக்னிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ். அடிக்கிறதுக்கு டெக்னிக் பெருசாக தேவையில்லை, அடிக்கிறது பந்தை பார்த்து ஓங்கி அடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இந்தியாவில் அடிச்சிருக்காங்க. ஓகே, பட் இது வந்து சர்வைவல். நல்ல வேலை வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம டீக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டோம். அதனால அவங்கள வந்து ஒரு குயிக்கா பும்ரா ஒரு 5 விக்கெட் எடுத்து, அது இல்லை, ரோஹித் சர்மா உள்ள வந்தா எந்த டவுன் பேட்டிங் ஆப்வியஸா ஓபனிங் தான் சார் பண்ணுவாரு. கிடையாது கிடையாது கிடையாது. அதனால அஸ்வின் மஸ்ட் டெஃபினெட்லி பிளே, பிகாஸ் 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அஸ்வின் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பிளஸ் லெபுஷன் அண்ட் ஸ்மித் வந்து பயந்துன்னு இருக்காங்க அஸ்வின் போலிங். அஸ்வின் எடுக்காத ஒரு மிஸ்டேக் என்ன சார், 800 விக்கெட்ஸ் எடுத்தவங்க 2 பேரும் உள்ள உட்காந்துருக்காங்க சார். அண்ட் இவர் வாஷிங்டன் வந்து 10 விக்கெட் கூட இருக்குல்ல, அவர் வந்து உள்ள இருக்காரு. கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடி அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. பெர்த்ல இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவை எந்த ஒரு டீமும் பீட் பண்ணது கிடையாது. அந்த ஒரு சரித்திர சாதனையை வந்து இந்திய அணி வந்து படைச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் பிவி கிரி சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதெல்லாம் ஒரு சின்ன இது வாக்கா இதுல பெர்த்ல வந்து ஏற்கனவே இந்தியாவே வின் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை. ஆனா அது வந்து வேற கிரவுண்ட், அது பேர் வாக்கா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷன். அதில் நான் நிறைய விளையாடிருக்கேன் அந்த கிரவுண்ட்ல. ஆனா இது வந்து புது கிரவுண்ட், ஆப்டஸ் ஸ்டேடியம் சொல்லிட்டு புது கிரவுண்டு, அது புது விக்கெட்டு, எல்லாமே புதுசு. இந்த விக்கெட்டை பத்தி ஒன்று சொல்லணும் ரசிகர்களுக்கு. இது வந்து அவுட் சைட்ல ரெடிமேடா பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க. இந்த ஹோல் விக்கெட் 10 விக்கெட் அப்படி. இது வந்து வெரி யூனிக் கேஸ். இது இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாமே இப்படிதான் வரப்போகுது. இனிமேல் தனியா ஒரு நர்சரியில பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ அதனால வந்து அவங்க நல்லா பதப்படுத்திருப்பாங்க அதை, அந்த விக்கெட்டை எப்படி இருக்கணும், உள்ள பவுன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கம்ப்யூட்டர்ல போட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சி அதை அப்படியே லேப் உள்ள பண்ணிட்டு லேப்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க படிப்பாங்க. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு நியூஸ். கண்டிப்பா சார். இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சொன்னது மூலியமா நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அதோட இல்லாம இந்தியா வந்து இந்த 180 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சப்பவே வந்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தது. ஆஸ்திரேலியா பிச்சில் 150 தான் அடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்தியாவால ஃபைட் பேக் பண்ணி வர முடியாது, தோத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசப்பட்டது. சோ அதுல இருந்து ஒரு கம்பேக் கொடுத்து இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணது எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்டர்வியூல நம்ம பேசும்போது நான் 2 பாயிண்ட் சொன்னேன். ஒன்னு வந்து இந்த விக்கெட்ல பெர்த்ல வந்து டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்கணும்னு சொன்னேன், நீ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து கண்டிப்பா இந்த டீம்ல வந்து அஸ்வின் இருக்கணும் 11ன்னு சொன்னேன். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பயந்துட்டு இருக்காங்க அஸ்வினுக்காக. அவங்க எக்கச்சக்கமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யார் யார் கேரம் பால் போடுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து போட சொல்லி ஒரு அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ரெண்டும் நடக்கல. அது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் செட்பேக் ஆயிடுச்சு. டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 hour ஜூஸ் இருக்கும் விக்கெட்ல, அதாவது கவர் பண்ணியிருப்பாங்க. அதுல மாய்ஸ்சர், அதாவது உள்ள ஸ்வெட் ஆயிட்டு, ஸ்வெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட் வந்து ஸ்வெட்டா மாதிரி அந்த ஸ்வெட் அப்படியே செட்டில் ஆயிருக்கும். ரோல் பண்ணோன்னு உள்ள போயிடும். தென் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் வெயில் காய காய. அப்பதான் அந்த ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும் விக்கெட்ல. ஸோ அதுலதான் நம்ம விராட் கோலி அந்த மாதிரி நிறைய பேர் அவுட் ஆனாங்க. ஓகே, அந்த ஸ்பாஞ்சி பவுன்ஸ்ல. ஸோ அதனால தான் நான் இன்சிஸ்டட் தட் வி ஷுட் போல் ஃபர்ஸ்ட். ஈவன் அவங்க வந்து 100 நோலாஸ் இருந்தா கூட நம்ம போய் மாட்டிக்கூடாது இந்த விக்கெட்லன்னு நான் முதல்ல படிச்சு சொன்னேன். அது கேட்காம அதே மாதிரி தான் பெங்களூர்லயும் சொன்னேன், நம்ம நியூசிலாண்டோட நினைக்கிறேன். அதுவும் அவங்க கேட்காம வந்து மாற்றினாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏன் என்ன ப்ராப்ளம்னாக்க, நம்ம தெண்டுல்கர் டிராவிட் மாதிரி ஆள் இருந்துட்டா கவலை இல்லை, விக்கெட் விழாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஸ்விங்கும் விளையாட வரல, ஸ்பின்னும் விளையாட வரல. ஸோ அதனால இந்த அது சொன்னேன். ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுத்து, அந்த ஏர்லியர் ஆல் அவுட் ஆனது பெட்டர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து எண்ட் இருக்கு இல்லைன்னா செகண்ட் டே அவங்க விட்டா செகண்ட் டே விக்கெட் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே காஞ்சி போயிட்டு மார்க்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. நல்ல வேலை வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம டீக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டோம். அதனால அவங்கள வந்து
ஒரு குயிக்கா பும்ரா ஒரு 5 விக்கெட் எடுத்து ஒரு கலக்கிட்டாங்க அவங்க பேட்டிங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈஸியா போயிட்டு அவங்க 104 ஆல் அவுட் ஆனாங்க அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங். கரெக்ட். ஸோ இது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லணும் இதை. பும்ரா பவுலிங் மட்டும் இல்லாம அவரோட கேப்டன்சி பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். நிறைய சேஞ்சஸ். ரோஹித் சர்மா இல்ல, கேப்டனா இவர் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் பண்ணியிருக்காரு, பட் அந்த மேட்ச் ஜெயிக்கல. அப்படி இருந்த ஒரு இடத்துல இருந்து கேப்டனா வந்து இந்தியன் டீமை வழி நடத்தி, அதாவது யங்ஸ்டர் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா மாதிரி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து, தேவ்தத் படிக்கல், ஜூரல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு புது காம்பினேஷன் செட் பண்ணி ஒரு டெஸ்ட் ஆஸ்திரேலியால போய் வின் பண்றதுங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார். இல்ல, அவர் வந்து இஸ் அ ப்ரூவன் கேப்டன். அது ஏன்னாக்க திங்கிங் கேப்டன். அது இந்த 3 ஃபார்மேட்லயும் அவர் வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்காரு. ஓகே, நான் எப்பவுமே சொல்லுவேன் போலர் கேப்டன் இஸ் பெட்டர்னு சொல்லிட்டு. ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்றது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தையே படிச்சுட்டு இருப்பாங்க, பேட்ஸ்மேன் தான் கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ஸ்மேன் கேப்டனா இருக்கக்கூடாது. ஏன்னா போலர் தான் they know how to find weakness of the batsman. ஓகே, பேட்ஸ்மேனுக்கு வந்து எங்கோ கவர்ஸ்ல எங்கோ நின்று இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. போலிங் போடும்போது 1-2 ஓவர்ல கிளியரா பேட்ஸ்மேனோட வீக்னஸை கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டாக்க இந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவுட் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல நான் வந்து போலர் கேப்டன் தான் பெட்டர். ஏன்னா கம்மின்ஸ் இஸ் அ வெரி குட் கேப்டன். ஓகே, நம்ம எஸ்ஆர்ஹெச்ல பார்த்துருக்கோம் கம்மின்ஸோட எப்படி போலர்ஸை ரெடி பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸுக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். ஸோ அதனால போலர் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆர் ஈவன் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறது கூட நம்ம வந்து போய் மாட்டிக்கூடாது விக்கெட்ல. தட் இஸ் மை தியரி. அவங்க விக்கெட் அவங்கள பேட்டிங் ஆட விட்டுட்டு சப்போஸ் ஈவன் 150 நோலாஸ் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம போய் ஆல் அவுட் ஆகல பாருங்க, அது முக்கியம். அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. 150 நோலாஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போலிங் எடுத்துருக்கோம் பேட்டிங் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரிக்கெட்ல பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கம் டு நோ. இல்லை மேலாக மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டாக்க சரி வராது. பும்ரா அந்த விஷயத்துல வந்து 11 செலெக்ஷன் பிரமாதமா பண்ணாரு. ஓகே, ஒரே ஒரு இது வாஷிங்டன் சுந்தர் தான் நான் எனக்கு இன்னும் கூட இது இல்லை. நிறைய பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி. வாஷிங்டன் சுந்தர் எடுத்து பதிலாக அஸ்வின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல அஸ்வின் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது ஒண்ணு இல்ல. படிக்கல் சப்ஸ்டியூட் இவருக்கு லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தாரு. ராணா அண்ட் ஜூரல் 2 பேர் தான் டெஸ்ட் கேப் புதுசா. அது வந்து பிரில்லியன்ட். ரெட்டி இஸ் எக்ஸலண்ட் இன்க்ளூஷன். ஸோ படிக்கல் ஆல்ரெடி பிளேட், அதனால அவர் இல்லை. அவர் வந்து இவருக்கு பதிலாக வந்திருக்காரு, கில்லுக்கு பதிலாக லாஸ்ட் மினிட்ல. அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் அனுப்பிச்சது, இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல மூவ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர். அண்ட் நல்லா அவர் என்னப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அவர் வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால he proved that he is the greatest bowler in the world and also very good thinking captain. ஏன்னா ஃபீல்ட் பிளேசிங் அருமையா இருந்தது, போலிங் சேஞ்சஸ் அருமையா இருந்தது, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குறையே கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்தது. போலிங் சேஞ்சஸ் அந்த அருமையா பண்ணாரு. எப்ப வந்து அவர் நிறைய ஓவர் போடணுமோ போட்டார். இது வந்து பேட்ஸ்மேன் கேப்டனா தான் ஆயிருக்காது. ஏன்னா நேற்று மார்னிங் வந்து 8 ஓவர் கண்டினியூஸா போட்டார். எந்த ஃபாஸ்ட் பவுலரும் 8 ஓவர் கண்டினியூஸா போட மாட்டார். ஏன்னா அவர் அந்த போட்டதுனால தான் 9 விக்கெட் ஊந்துது. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் இவன் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் கொஞ்சம் அடிச்சாங்க. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்துருக்கணும் விக்கெட்டை, ஸ்பின்னர் சரியா போடல, அதனால விட்டுருங்க. பட் இது வந்து ஜென்ரலா வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு. சிராஜ் நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நிதிஷ் ரெட்டிக்கு நல்லா இது பண்ணாரு, போலிங் கொடுத்தாரு. அண்ட் ராணா ப்ரூவ்ட் இஸ் வெரி குட் செலெக்ஷன். ஐ திங்க் அது கம்பீரோட ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன். பட் ராணா ப்ரூவ்ட் இஸ் வெரி குட் பிகாஸ் அவரோட பாடி வந்து சச் எ சாலிட் பாடி. பவுன்சர் ஆஃப்டர் பவுன்சர் போட்டுட்டே இருக்காரு அவர் சதைக்காம. அண்ட் அவர் போலிங் அடி வாங்குறாங்க பாருங்க பேட்ஸ்மேன் மண்டேல. ஆஸ்திரேலியன்ஸ் எங்க அடி வாங்கி பார்த்துருக்கீங்களா நீங்க? அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. இந்த கேரியை வந்து தலையில படுன்றான், கடைசியில முதுகுல படுறது. வெரி குட் போலிங் அண்ட் வெரி குட் கேப்டன்சி. கேஎல் ராகுல வந்து ஓப்பனிங் அனுப்பினது நல்ல விஷயம்னு சொன்னீங்க. அவர் மேல நிறைய கேள்விகள் இருந்தது. அவர் வந்து பெரிய ஃபார்ம்ல இல்ல, அவர் எதுக்கு டீம்ல எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. அதுக்கெல்லாம் விடை கொடுத்துட்டாரா சார்? நான் என்ன சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கலி கேஎல் ராகுல் இஸ் த பெஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன், பெட்டர் தேன் கோலி, பெட்டர் தேன் ரோஹித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி பயிற்சி எடுத்து பாருங்க. டெக்னிக்கலி
நேற்று ப்ரூவ் பண்ணி காமிச்சார் டெக்னிக் எப்படி விளையாடணும்ட்டு. அதுவும் ரேசிங் டெலிவரி, அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே விக்கெட் வாஸ் வெரி பேட் அண்ட் மூவிங் பால் வாஸ் மூவிங் அண்ட் பவுன்சிங். அந்த ஸ்பாஞ்சி விக்கெட் அப்ப ரொம்ப நல்லா ஆடினார் அவர் பேட்டிங். பியூட்டிஃபுல்லா ஆடினார். அந்த எல்போ இன் ஸ்ட்ரெயிட்டா வருது, எனக்கு கை வரல, இப்படி வருது எல்போ. அண்ட் ரொம்ப பிரமாதமா பாடிக்கு நேரம் வச்சுட்டு ஐ ஆன் த பால் அண்ட் வெயிட் ஆன் த பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டை லூஸா வச்சுக்குது. ஏன்னா ஃபார்வர்டு வேணா ஃபார்வர்ட் போகுது, இல்லை இந்த இடத்துல விளையாடுது, இல்லைன்னா பேக்ல வருது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சா தெரியும். டெக்னிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ். அடிக்கிறதுக்கு டெக்னிக் பெருசா தேவையில்லை. அடிக்கிறது பந்தை பார்த்து ஓங்கி அடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இந்தியாவில் அடிச்சிருக்காங்க. ஓகே, பட் இது வந்து சர்வைவல். இது வந்து கவாஸ்கர், டிராவிட் அந்த மாதிரி 2-3 பேர் தான் அந்த மாதிரி சர்வைவ் ஆகுது. அதுல கேஎல் ராகுல் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. பிரமாதமான பேட்டிங். அண்ட் தென் ஜெய்ஸ்வால் 0 to ஒரு 160 கண்டிப்பா அவரோட நாக்க பேசி ஆகணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து 400+ ரன்ஸ் வந்து அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் தான். இல்ல, அது கரெக்டா. நம்ம நீங்க இஃப் யூ ரிமெம்பர் அவர் ஏர்லியர் டிஸ்கஷன், ஜெய்ஸ்வால் வந்து ஷார்ட் செலக்ஷன் வெரி புவர்னு சொல்லியிருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி பண்ணாரு. அனாவசியமா ஒரு அவுட் சைட் அவசரம் போய் சேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஆக்ஷன், அதனால அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உரைச்சிருக்கு அவருக்கு உள்ள, அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து போட்டார் பாருங்க, கர்டன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதையும் நான் தொடர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினார். ஃபர்ஸ்ட் சைட் ஆற வரைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 30-40 ரன் வரைக்கும் ஒரு எந்த ஷாட்டும் அடிக்கல, சிங்கிள்ஸே எடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா பால் சைட் ஆனப்புறம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிச்சார். தட் இஸ் த வே டு பிளே. அண்ட் அவரு 21 வயசுல நல்ல டெம்பரமெண்ட் இருக்கு. அதாவது பண்ண மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டு அதை மாத்திக்கிறாரு பாருங்க. அது பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் பண்ண முடியும். சச்சின் பண்ணுவாரு, டிராவிட் பண்ணுவாரு, பெரிய பிளேயர்ஸ் தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அதை பண்ண முடியாம திண்டாடுறாங்க. இவன் ரோஹித் சர்மாவால அந்த இப்ப அவருக்கு இந்த வீக்னஸ் என்னன்னாக்கா ஃப்ரண்ட் ஃபுட்டு போக மாட்டார், பேக் ஃபுட்டு போக மாட்டார், நின்ன இடத்துல விளையாடுவார். அதை அவரால் ஒன்றும் மாத்திக்க முடியல. அதே தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். அண்ட் இஸ் கெட்டிங் அவுட். அண்ட் அப்கோர்ஸ் கோலி ஆல்சோ த ஹார்ட் ஹேண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்டிஃப் ஹேண்ட். அதனால அது மாதிரி அதை மாத்திக்கணும். அதுதான் பெஸ்ட் கிரிக்கெட்டர். கேஎல் ராகுல் அதை மாத்திட்டு நல்லா விளையாடினாரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் பிரமாதம் ஆடிட்டார். அண்ட் ஒன் சைட் ஆனப்புறம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஐசைட் 100% இருக்கு, அண்ட் ஃபுட்வொர்க் நல்லா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இஸ் a complete player. அண்ட் தென் இவரை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். அதுவும் உங்ககிட்ட இவரை பத்தி நான் பேசாம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது. நம்ம லாஸ்ட் நியூசிலாந்து சீரீஸ் நிறைய பேசியிருந்தோம் அவரை பத்தி. ஆஸ்திரேலியால போயிட்டு அவரை ரன் அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டா அப்படின்னு ஒண்ணு கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரால் பதில் கொடுக்க முடியல, செகண்ட் இன்னிங்ஸ்ல பதில் கொடுத்திருக்காரு. இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவரு அதாவது இதுதான் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அவர் இதுக்கு மேல மட்டம் ஆட முடியாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதனால ஸோ டெஃபினட்டா வந்து அவர் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, வந்திருக்காரு. ஏதோ டெக்னிக்கலா மாத்திட்டு அதை பாடி லைன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு வந்திருக்காரு. பண்ணார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல he got out because a tendency to go forward towards the ball. இதுதான் அவரோட வீக்னஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை கம்மி பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா. ஓகே, ரெண்டாவது full credit must be given to KL Rahul and Jaiswal because they pulverized Australia bowling. You take my word, நசுக்கிட்டாங்க, அரைச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா bowling. அதனால என்ன ஆகுது, இவர் வரும்போது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து டவுன் டோட்டா. செஞ்சுரி நான் கோலியை குறை சொல்லலை. செஞ்சுரி இஸ் a century in Perth especially. பட் என்ன கண்டிஷன், அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்து அவங்க கிரைண்ட் பண்ணிட்டாங்க போத் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஸோ அதனால வந்து இவர் வந்தப்ப கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா அவங்க பாடி லாங்குவேஜே டவுன் ஆயிடுச்சு. அவங்க அதாவது ஒன்ஸ் 200 ஃபார் நோ லாஸ்னு வந்த உடனே அவங்க மேட்ச் போயிட்டா மாதிரி பிஹேவ் பண்ணாங்க எல்லாரும். நீங்க பார்த்துருக்கலாம். இனிமே என்ன போலிங் போட்டுன்னு சொல்லிட்டு 8 பேர் போலிங் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. அதை அந்த லெவல் கொண்டு வந்தது கேஎல் ராகுல் தான். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஆல்சோ ஃபர்ஸ்ட் 1-2 கேட்சஸ் போச்சு. பட் கேஎல் ராகுல் வந்து கடப்பாற பேட்டிங் தான். அதுதான் காமிச்சார், இது இப்படிதான் விளையாடணும், இப்படி விளையாண்டாங்க யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது, நீ போட்டுட்டே இருந்து ஆடிட்டே இருப்பேன். அவர் மட்டும் 200-300 பால் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பண்ணாக்க என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை கேஎல் ராகுல் அண்ட் தட் ஹெல்ப் கோலி டு மேக் a century. ஓகே, பட் எனக்கு சர்ப்ரைசிங் என்னன்னாக்க நிதிஷ்குமார்
கரெக்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் என்ன கேம் ஆடினார், பிரமாதமா ஆடுறாரு அவரு. எவ்வளவு ஈஸியா ஆடுறாரு. கோலி இங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவர் ஈஸியா அடிச்சுட்டு இருக்காரு டமால் டமால். அதுதான் அந்த இது கிளாஸ் தெரியுது நல்லா. நிதிஷ்குமார் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அவர் பவுலிங்கும் போறாரு. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு அது சரி. பட் விக்கெட் இது எடுக்கிறது இட்ஸ் அ பேட்ஸ்மேன் மிஸ்டேக், அதை விட்டுருங்க. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. அது வந்து பியூர்லி ஜோரல் கொடுக்க வேண்டிய விக்கெட். அது ஃபுல் பிளட்டட் ஷாட், நாட் பேட் அண்ட் பேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் அண்ட் பேட்னா பால் ஸ்லோவா வரும். ஏன்னா 2 இடத்துல படுது இல்லையா, ஸ்லோவா வரும். இது வந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பேட். தட் மீன்ஸ் இது ஆல்ஸ் குட் அஸ் புல் ஷாட்னு சொல்லலாம். ஓகே, அந்த புல் ஷாட்டை இவரை தாண்டி போயிட்டு பால் பின்னாடி கை நீட்டி பிடிச்சது. இது வந்து மிராக்குலஸ். அவராலே திருப்பி பிடிக்க முடியாது அந்த மாதிரி கேட்ச் இது. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஜோரல் ஃபென்டாஸ்டிக் ஃபார்வர்ட் ஷாட் லைக் ஃபீல்டிங். பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆஸ்திரேலியன் காமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க, இந்தியன் காமெண்டேட்டர்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து அடிச்சு அடிச்சு போடுறாரு, ஃபிளைட் பண்ணி போடணும், பால் ரெவல்யூஷன் கம்மியா இருக்கு. இதெல்லாம் நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணோம். வை அஸ்வின் இஸ் பெட்டர் தேன் வாஷிங்டன் சுந்தர் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணோம். அதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அஸ்வின் எடுக்காத ஒரு மிஸ்டேக் என்ன சார், 800 விக்கெட்ஸ் எடுத்தவங்க 2 பேரும் உள்ள உட்காந்துருக்காங்க சார். அண்ட் இவர் வாஷிங்டன் வந்து 10 விக்கெட் கூட இருக்குல்ல, அவர் வந்து உள்ள இருக்காரு. அதனால அது வந்து கொஞ்சம் தப்பு செலக்ஷன் தான் அந்த மேட்டர். ஓகே சார், இப்போ வந்து இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வந்து ஒரு 295 ரன்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல சார் அவங்க தவறு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எய்தர் பவுலிங் ஆர் பேட்டிங். ஏன்னா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் மேல நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவரால் பெருசா நாக் விளையாட முடியல. அது மாதிரி ஸ்மித் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. அவராலையும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா விளையாடினாங்க. ஸோ ஓவராலா அவங்க ஓன் பிட்ச்ல அவங்களால இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏன் சார் பண்ண முடியல? ஒரே ரீசன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. அவரோட போலிங் தான் ஒரே ரீசன். அவரோட போலிங்கை அவங்களால விளையாட முடியல. ஒன். அண்ட் அவர் வந்து எந்த பால் என்ன போடுவார்னு தெரியாம திண்டாடி, அது அவர் போட்ட போலிங்ல ஆடி போய் கடைசியில இந்த பக்கம் போட்ட பாலர்கிட்ட விக்கெட் கொடுத்தாங்க அவங்க. ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி வந்து பேட் ஷேக்கன். அதாவது அவங்களுக்கு என்னன்னாக்க கான்ஃபிடென்ஸே இல்லை. என்னடா அது எல்லா பாலும் பீட் ஆகிட்டு இருக்கோம், என்னென்ன புரிய மாட்டேங்குது, ஒரு ஷாட் கூட அடிக்க முடியல அப்படின்ட்டு ஒரு ஷேக்கன், கம்ப்ளீட்லி ஷேக்கன். அதனால தான் அவங்க வந்து பேட்டிங் ஃபெயிலியர் தான் கம்ப்ளீட்டா. அதுவும் நம்மள 150 ஆல் அவுட் ஆக்கிட்டு அவங்க வந்து 102 ஆல் அவுட் ஆனது கேவலமானது. இவங்க பேர் என்ன சார், செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து டாப் ஆர்டர்ஸ் பெருசா அவங்க யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லையே சார். கவாஜாவாகட்டும், நேத்திக்கு வந்து சார் அது வந்து இறங்கினாரு. அது வந்து பிரில்லியன்ட் கேப்டன்சின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. 4th டே மார்னிங் தான் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு எல்லாம் நினைச்சாங்க. ஓகே, ஆஸ்திரேலியன் காமெண்டேட்டர்ஸ் அதான் சொன்னாங்க, இந்தியன் காமெண்டேட்டர்ஸ் அதான் சொன்னாங்க, தமிழ் காமெண்ட்ரிலையும் அதான் சொன்னாங்க. நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் விளையாடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் நான் சொல்றது 4th டே. ஓகே, பட் பும்ரா என்ன பண்ணாரு, முதல் நாள் ஈவினிங்கே ஒரு 1/2 hour முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டு, அதாவது கோலி செஞ்சுரி அடிச்ச உடனே டிக்ளேர் பண்ணிட்டு அதை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கோலி கிட்ட, சீக்கிரமா அடி. அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி கோலி வந்து ஆப்டர் 50 கடன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, ஸோ அந்த விஷயத்துல வந்து நல்லா பண்ணாரு கேப்டன்சி. ஸோ உள்ள இறக்கிட்டு அந்த அந்த 20 minutes அவங்களால விளையாட முடியல. அவனை விட்டு எல்லாரும் 3 விக்கெட் போயிடுது. அதுதான் பிரில்லியன்ட் கேப்டன்சி அண்ட் பிரில்லியன்ட் போலிங் ஆல்சோ. அகெயின் பும்ரா இஸ் அ சூப்பர் மேன். ஐ கால் ஹிம் அ லெஜண்ட். எப்படி லெஜண்ட்னாக்க ஆன் பார் வித் கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், அந்த லெவல்ல நான் அவரை வச்சிருக்கேன். ஏன்னா 3 ஃபார்மேட்லயும் இந்த மாதிரி ஒரு போலிங் போட்டு மைண்டை யூஸ் பண்ணி திங்கிங் போலர் அண்ட் கேப்டன்சி ஆல்சோ பண்றாரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பிரமாதமான கிரிக்கெட்டர் ஃபார் இந்தியா. இந்தியா இஸ் வெரி லக்கி டு ஹேவ். ஓகே சார், பார்க்கலாம் சார். என்னன்னா இப்போ வந்து நியூசிலாந்து சீரீஸ ஹோம்ல நம்ம ஒரு பெரிய தோல்வியிலேருந்து போய் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பிட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நம்ம வின் பண்ணது வந்து இந்தியாவுக்கு ஒரு பூஸ்டப்பா தான் கண்டிப்பா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம அடிலைட் போறோம். டே-நைட் மேட்ச் நடக்குது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் நம்ம நியூசிலாந்து ஹிக்கப் ஒன்னும் தாண்டல. ஏன்னா நல்லா விளையாடுறோம். ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் போலிங் எல்லாம் விளையாடுறோம். ஆஸ்திரேலியால டேர்னிங் ட்ராப் கொடுத்தாக்க இந்தியாவோட கதி என்னன்னு தெரியல ஒண்ணு. ஏன்னா நியூசிலாந்துல
டேர்னிங் ட்ராக் போட்டாங்க. அதுல ஒரு ஆர்டினரி ஸ்பின்னர் வந்தாரு. அவர் 10 விக்கெட் 15 விக்கெட் அழிஞ்சு போயிட்டாரு. ஓகே, ஸோ அதனால இந்தியன் பேட்ஸ்மேன் இன்னும் ஸ்டில் வீக் அகெயின்ஸ்ட் டேர்னிங் ட்ராக் அகெயின்ஸ்ட் ஸ்பின் போலிங். ஓகே, அதை ஒன்று ரெக்டிஃபை பண்ண, அதை ப்ரூவ் பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணி. ஓகே, ஃபாஸ்ட் போலிங் நல்லா விளையாடுறாங்க அண்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் செகண்ட் டெஸ்ட்ல ஈஸியாக இருக்கும் இந்தியாவுக்கு. அதுவும் வந்து ரோஹித் சர்மா வேற வராரு, அதனால ஈஸியாக இருக்கும். பட் ஸ்பின்னு வந்து அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து சிட்னியில் ஒரு வேளை ஸ்பின்னிங் விக்கெட் போட்டாலும் போடுவாங்க, அவங்க டேர்னிங் விக்கெட் போட்டு. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஏதாவது பண்ணி வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம். பட் இப்போ எனக்கு இன்னொரு பெரிய கொஸ்டின் இருக்கு, அடுத்த மேட்ச்க்கு 11 என்ன? அது ரொம்ப பெரிய மிகப்பெரிய கேள்விதான் சார். என்ன சார் டக்குன்னு சொல்லணும் சார், நீங்க இவ்வளவு பேர்த்த கேக்குறீங்க, நீ டக்குன்னு சொல்லணும். ரோஹித் சர்மா இன்க்ளூட் ஆக போறாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கில்லு வந்து ஃபிட்டா இருந்தா கில்லு வர வாய்ப்பு இருக்கு. தேவ்தத் டிராப். அது இல்ல, ரோஹித் சர்மா உள்ள வந்தா எந்த டவுன் பேட்டிங்? ஆப்வியஸா ஓபனிங் தான் சார் பண்ணுவாரு. கிடையாது கிடையாது கிடையாது. நீங்க வேணா அதாவது அவர் கிரேஸ்ஃபுல்லா நம்பர் 3 வரணும் ரோஹித் சர்மா. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பேர் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பால் அவ்வளோ அளந்து விளையாடுறாங்க, டெக்னிக்கலி பர்ஃபெக்ட். ரோஹித்க்கு இந்த அளவுக்கு டெக்னிக் கிடையாது. அண்ட் அவர் வந்து நேச்சுரல் நியூ பால் டெஸ்ட் ஓப்பனர் கிடையாது. ஓகே, டெஸ்ட்ல மிடில் ஆர்டர் தான் வந்தார், அதுக்கப்புறம் வேற வழி முன்னாடி அமிச்சாங்க, அப்புறம் அடிச்சார், இது பண்ணார். ஒயிட் பால்ல ஹி வாஸ் அ கிங். ஓகே, பட் ரெட் பால்ல ஹி வாஸ் நாட் அ ரெகுலர் ஓப்பனர், மிடில் ஆர்டர் தான் இருந்தார். ஒன் செகண்ட், அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஃபுட்வொர்க் ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஸ்விங் போலிங் விளையாடு. ஐ மீன் நான் தைரியமா சொல்வேன், என்ன பிகாஸ் நான் நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை செல்ஃப் கரெக்ட், ரைட்? ஸோ அதனால ரோஹித் சர்மா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேருமே ஓப்பன் பண்றது நல்லது இந்தியாவுக்கு. ரோஹித் சர்மா கேன் கம் நம்பர் 3. பட் அகெயின் கில் ஃபிட் ஆனாக்க கில் வில் வாண்ட் டு கம் இன் நம்பர் 3. அப்ப ரோஹித் சர்மா ஹஸ் டு கம் நம்பர் 5. Okay, but whatever it is, they should play Ashwin instead of Washington Sundar next match. ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஸ்பின்னே இல்லை, பால் அடிச்சு போடுறாரு. அந்த விக்கெட் எடுத்தது வந்து அவரோட விக்கெட் கிடையாது, பேட்ஸ்மேன் மிஸ்டேக் அண்ட் ஃபீல்டர் கேட்ச். அதனால அது மற்றபடி வந்து நோ எஃபெக்ட் இந்த போலிங். அதனால அஸ்வின் மஸ்ட் டெஃபினெட்லி பிளே, பிகாஸ் 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அஸ்வின் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பிளஸ் லெபுஷன் அண்ட் ஸ்மித் வந்து பயந்துன்னு இருக்காங்க அஸ்வின் போலிங். நான் சொன்னேன் இல்லையா, அஸ்வின் போலிங்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இந்த கேரம் பால் போடுறவங்களாம் கூட்டு, நீ கேரம் பால் போடு நெட்ஸ்ல விளையாண்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஸோ அதனால வந்து அஸ்வின் மஸ்ட் பிளே மறுபடியும். அண்ட் விக்கெட் வந்து இதே மாதிரி ஓவர் காஸ்ட்லாம் இருந்தா ஸ்ட்ரைட்டாவே போலிங் இருக்கணும், பேட்டிங் எடுத்து மாட்டிக்கூடாது. பார்க்கலாம் என்ன பண்றாங்க. ரோஹித் சர்மா இன்க்ளூட் ஆகிறாரு, கில்லு வராரா வரலையான்னு தெரியாது, இப்ப வரைக்கும் தெரியல. என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க நிறைய. ஆனா கில்லு வந்துருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். கில்லு வந்துருவாரு. ஸோ படிக்கல் அண்ட் ஜூரல் வில் சிட் டவுன் and I want Washington also to sit down. Okay, so Gill நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சாரி சார், செகண்ட் மேட்ச்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இல்ல இங்க வந்து சேஞ்ச் பண்ண வேணும், ஏன்னா இதெல்லாம் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தானே. இப்போ கில்லு ஃப்ராக்சர், அதனால வந்து இன்னொருத்தர் விளையாடுறாரு. ரோஹித் சர்மா ஊர்ல இல்ல, நான் இன்னொருத்தர் விளையாடுறேன். இவங்க 2 வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் உட்கார வேண்டியதான். ஒரே ஒரு சேஞ்ச், ரியல் சேஞ்ச் வந்து ஐ வாண்ட் அஸ்வின் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன். ஓகே சார், பண்ணா நல்ல விஷயம் தான், நடக்கணும் தான் எனக்கும் ஆசையே. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஆரம்பம் நல்லா இருக்கு, எப்படி முடிவும் நல்லதா நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ச்க்கு என்ன மாதிரி 11 செட் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். அந்த பிட்ச் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிளேயிங் லெவல் வரும், எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு இன்னும் டீட்டெயிலா அடுத்த வீடியோல உங்ககிட்ட கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.